வணக்கம், நான் ஜேவி லோகேஷ் பேசுகிறேன். நம்ம சங்கத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த டெவலப்பர்கள் இந்த சாட் ஜிபிடியை வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் வரக்கூடிய ஆபத்தில் என்னன்னு தெரியல, இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்பீங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எது வந்து நம்மளுக்கு தோணுதோ அதை போய் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்ருப்போம். ஆனால் அங்கே என்ன பிரச்சனைனா, நம்ம எந்த ஒரு பதிலும் தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் ஒரு 10-20 வெப்சைட்டை போய் தேடி அதுக்குள்ளேருந்து ஒரு 4 வெப்சைட்டுக்கான தகவலாம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். 2-3 ஃபில்டர் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் அதில் எதுலாம் நம்மளுக்கு கரெக்டான பதில், எது நமக்கு தேவை அப்படின்னு. இந்த மாதிரி பிரச்சனையை சரி பண்ணுறதுக்குன்னு வந்த ஒரு சொல்யூஷன் தான் சாட் ஜிபிடி. நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டீங்கன்னாலே போதும், அதுக்கான பதிலை வந்து அது கொண்டு வந்து கொடுத்துரும். எதுவாக இருந்தாலும், ஒரு அரசியல் பற்றின கேள்வியோ இல்லை ஒரு படத்தை பற்றின ஒரு கேள்வியோ எப்படியெல்லாம் வந்து நம்ம கேட்போமோ அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்கிற விதத்தில் இந்த சாட் ஜிபிடி வேலை செய்யும். கூகுளில் போயிட்டு வந்து சாட் ஜிபிடின்னு சர்ச் பண்ணுங்கள். சாட் ஜிபிடிக்கு கூகுளில் போகணுமா அப்படின்னு கேட்காதீங்க, ஈஸியாக பண்ணணுன்றதுக்காக சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா openai.com/blog/chatgptன்னு போய் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி பற்றின தகவல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பேஜில் வந்து நீங்கள் ட்ரை சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சாட் ஜிபிடி பேஜ் வந்துடும். இப்போ நம்ம இதில் வந்து ஏதாச்சும் கேட்க தந்தால் கேட்கலாம். என்ன கேட்கலான்னா, டெல் மீ about விஜய்ஸ் கோட் மூவி அப்படின்னு சொல்லி இப்படி நான் இந்த வார்த்தைகளை கொடுத்து என்டர் பண்ணாலே அந்த படத்தை பற்றின எல்லா தகவலும் வரும். இமெயில் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். உதாரணத்துக்கு உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ரிசைன் பண்ண போகிறீங்க, ரிசைனேஷன் லெட்டர் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ரிசைனேஷன் லெட்டரோடைய ஃபார்மேட் என்ன, அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றது கொடுக்கும். ப்ளஸ் வந்து பாருங்கள், இங்கே சாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கு. உங்களுக்கு ஒருவேளை இந்த சாம்பிள் லெட்டர் வந்து பிடிக்கல அப்படின்னா வேறு சாம்பிள் லெட்டர் வந்து கேட்கலாம். டிஃப்ரெண்ட் சாம்பிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா இதே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு வேறு ஒரு கண்டென்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு இமெயில். இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே கொடுத்துரும். அதை நம்ம டெவலப்பர்ஸ் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டதால இதிலேருந்து கோடுகளை நிறைய வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் திருடணும், இப்போ வந்து சாட் ஜிபிடியில் திருடிட்டு இருக்கோம். ஆனால் ஏன் சாட் ஜிபிடியில் வந்து நம்ம திருட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் போய் தேடணும். 10-20 கேள்விகளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த கோடே கிடைக்கும், இல்லைனா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட லைன் தான் கிடைக்கும் இல்லையா. ஆனால் இங்கே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த கோடை முழுசாக கொடுத்துரும். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து கொடுத்துரும். உதாரணத்துக்கு டு டூ லிஸ்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி நான் இப்படி டைப் பண்ணுறேன். உடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிள் டு டூ லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுது பாருங்கள், HTML. அந்த HTML வந்து நீங்கள் இந்த மாதிரி கோடெலாம் போட்டிருக்கணும். அப்புறம் உங்களுக்கு வந்து CSS ஃபைலில் வந்து அது அந்த ஆப்புக்கு தேவையான CSS விஷயங்கள்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் என்னென்ன கோடெலாம் இருக்கணும் இந்த டு டூ லிஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி இந்த கோடை எல்லாத்தையும் கொடுத்துடுது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போய் இங்கே காப்பி கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை அப்படியே காப்பி பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கான அந்த கோடை வந்து அது கொடுத்துடுதுன்றதால ஈஸியாக வந்து நம்மளால் கூட எடுத்துக்க முடியுது. இவ்வளோ அட்வான்டேஜஸ்கள் வந்து இந்த சாட் ஜிபிடியில் இருக்குது. ஆனால் இங்கே தான் பிரச்சனையும் இருக்குது. இன்றைக்கி தேதியில் அதிகம் பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கொல்கட்டா ரேப் மர்டர் கேஸ் பற்றி. ஸோ இப்போ நான் போயிட்டு வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து கொல்கட்டா டாக்டர் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடெண்ட் பற்றி அதுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் போய் பாருங்கள், என்கிட்ட இல்லை அப்படின்றத தான் வந்து இவ்வளோ ஒரு விளக்கமாக சொல்லுது. ஸோ இன்றைக்கி தேதியில் என்ன நடக்குது, அதாவது இந்த மாதத்தில் இந்த ஒரு வாரத்தில் என்னென்ன நடந்ததுன்றது அதுக்கு எதுவுமே தெரியாது. இது எந்த விதத்தில் வந்து டெவலப்பர்களை பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தேதியிலையோ இல்லை போன வாரத்துலேயே வந்து ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர் ரிலீஸ் ஆகிருக்குன்னா அதை சம்மந்தப்பட்டின கோடு வந்து உங்களுக்கு கிடைக்காது. இந்த சாட் ஜிபிடி தராது, பழைய கோடை தான் தரும். அதோட அந்த புது ஃபீச்சருக்கான எந்த வழியுமே இது வந்து சொல்லாது. கேட்டால் தெரியலன்ட்டு இதே மாதிரி தான் வந்து வேறு வெப்சைட்டில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடும். இது ரொம்ப உண்மையாக பதில் சொல்லுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஆக்சுவலி வந்து உண்மையாகவே பதில் சொல்லாது. இருக்கிற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதிலை சும்மா அப்படி சொல்லிவிடும். அதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து இது சொல்கிறது மட்டும் தான் கரெக்டாக நினச்சிங்கன்னா தப்பாக தான் போகும். அதுக்கு ஒரு சாம்பிள் காட்டுமா? இப்போது சிவாஜி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிடும்ல, அந்த சீன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த சீனை மட்டும் போட்டுட்டு அந்த படத்தோட பெயரை மட்டும் கேட்குறேன், அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன் பாருங்கள். சும்மா போடுறேன், அந்த சீனை வந்து நான் வந்து ஓரளவுக்கு டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த படத்தோட பெயரை நான் வந்து கேட்குறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சத்யம் சிவம் சுந்தரம் சொல்லிட்டு ஒரு படத்தில் இந்த சீன் வந்துருக்கு தான். ஓகேங்களா?
இப்போது சொன்னதை வச்சுக்கிட்டு நான் உண்மை நம்பிக்கிட்டு இருக்கோம், உண்மையிலே இருக்கும் போல் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு இது எப்படி பதில் சொல்லும் பாருங்கள். ஆர் யூ ஷோர்? பார்த்தீங்களா? பதில் எப்படி சொல்லுதா? ஐ அப்பாலஜைஸ் ஃபார் திஸ் கன்ஃபியூஷன். சத்யம் சிவம் சுந்தரமில் வந்து இந்த மாதிரி ஒரு சீனே கிடையாது, எலக்ட்ரிக் சீனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சுப்கேன்னு ஒரு ஹிந்தி படம், அதில் தான் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லுது. சரி, ஓகே, 2வது தடவையாவது கரெக்டாக சொல்கிறியா அப்படின்றத நான் மறுபடியும் அதே கேள்வி கேட்குறேன். ஆர் யூ ஷோர்? உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறேன். மறுபடியும் சாரி, நான் மறுபடியும் தப்பாக சொல்லிட்டேன். நீங்கள் அந்த படத்துலேயும் வந்து அந்த சீன் கிடையாது, நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். கதா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படமா அந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு படத்தை சொல்லுது. இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் கரெக்டான பதில் அது சொல்லவே சொல்லாது. இதே மாதிரி தான் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கேட்டு அது எதையாவது ஒன்று சொல்லிச்சுன்னா அதை முழுசாக நம்பிடாதீங்க. அது முக்கால்வாசி என்னென்னா சமாளிக்கிறதுக்காக ஒரு பதில் சொல்லும். அதை நம்ம 100% உண்மை நினச்சிக்கிட்டு ஏதாச்சும் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, கோடிங்லையோ இல்லை ஏதாச்சும் டெக்னாலஜிலையோ, அவ்வளோதான். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வந்து இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை நம்ம டெவலப்பர்ஸுக்கு. அதோட இதை நான் வந்து உண்மையாகவே வந்து அனுபவித்த ஒரு பிரச்சனை. அதை நான் உங்ககிட்ட கண்டிப்பாக பகிர்ந்துக்கிறேன். என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டெமோ காட்டுறேன், நான் பாருங்கள். ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு கோட் தேவைப்பட்டு, வேலிடேஷன் இன் ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்கள் நான் சர்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், வேலிடேஷன் இன் ஸ்ப்ரிங் பூட் கோட் எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்தேன். அதுக்கு அது பதிலை சொல்லிடுச்சு. பேக்கேஜ் நேம் பார்த்தீங்கன்னா ஜாவா எக்ஸ்ன்னு இருக்குது, ஓகேங்களா. ஆனால் உண்மையிலே இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா எக்ஸ் எப்பயோ முடிஞ்சு போன ஒரு பெயர். ஏன் மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓரக்கல் வந்து எப்பயோ இந்த ரைட்ஸ் வாங்கிட்டாங்க, ஜாவாவோடைய ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த ஜாவா எக்ஸுங்கிறத வந்து ஜகர்தான் மாற்றிட்டாங்க பேக்கேஜ் பேர். இப்போ ரீசெண்ட் வெர்ஷனில் ஜகர்தான் தான் இருக்குது. இது தெரியாமல் நீங்கள் போய் இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற பல டீட்டெயில்ஸ் வந்து தப்பாக தான் இருக்கும். இந்த கோடு எல்லாமே வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை வரவழைக்க தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். வேலிடேஷன் ஸ்ப்ரிங் பூட்டுன்னு போட்டோம் இல்லையா, அதில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லணும் தெளிவாக. அப்போ தான் வந்து அது என்ன பண்ணோம். இப்போ பாருங்கள் கோடில், இப்போ பாருங்கள் கோடை எப்படி ஜென்ரேட் பண்ணணும். இவ்வளோ சொல்லியுமே வந்து அது ஜாவா எக்ஸ்ன்னு தான் வந்து கொடுக்குது. திரும்பவும் மறுபடியும் அதே தப்பு தான் அது செய்யுது. அப்போ இதுக்கு தெரியல. ஸோ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எது, லேட்டஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் எதுன்னு கூட தெரியவே இல்லை. இப்போ பாருங்களேன், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அப்படியே வந்து தன்னோட தகவலை அப்படியே மாற்றிக்கிட்டு சரியான தகவலை இது கொடுக்கும். பாருங்களேன், ஜாவா எக்ஸ் இஸ் டிப்ரிஷியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டேன்னா போதும், அலர்ட் ஆயிரும். டிப்ரிகேட்டட் அப்படின்னு சொன்னாலே வந்து உடனே ஐயோ தப்பான தகவல் கொடுத்துட்டோமா, இருங்க இப்போ சரியான தகவல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாருங்கள் இங்கே வந்து ஜாவா ஜகர்தா வேலிடேஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே அந்த கோட் எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்கு சரியான பேக்கேஜ் நேமெல்லாம் வச்சு கொடுத்துரும். பார்த்தீங்களா, இப்போது ஜகர்தான் இருக்குது. அப்போது இது கொடுக்கக்கூடிய தகவலை பிளாங்காக எடுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஆப்பில் வந்து கண்டிப்பாக பிரச்சனை வரும். நாளைக்கு ப்ரொடக்ஷன் லெவலில் பிரச்சனை வந்து மேனேஜர்கிட்ட செம்மையாக வாங்கிப்பீங்க. இது எந்த ஒரு தகவலையும் ஸ்டோர் பண்ணலன்னு தானே சொல்லுது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு தான் வச்சுருக்கோம், ஓகேங்களா. அந்த தகவலை யாராவது எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் போட்ட கோடு எல்லாத்தையும் வந்து திருடுறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து உங்களுடைய தனிப்பட்ட தகவல் வந்து கொடுக்காதீங்க. யாஹூ ஹேக் செய்யப்பட்டாங்க ஒரு டைமில். அது உங்களுக்கு அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. யாரெல்லாம் இமெயில் ஐடி வச்சுருந்தீங்களோ அவங்களுடைய எல்லா இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி ஒரு டேட்டாவாக இன்டர்நெட்டில் உலாவிட்டு தான் இருக்குது. அதில் என்னோடய இமெயில் ஐடியும் தான் இருக்குது, என்னோடய பாஸ்வேர்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெட்டர் காமிக்கிறாங்க. உண்மையிலே அந்த மாதிரி வந்து ஒன்று நடந்துச்சுன்னா இந்த ChatGPTல இருக்க மொத்த தகவலையும் உருவிடுவாங்க, ஜாக்கிரதை. ஸோ இந்த ஒரு ஆபத்து மட்டும் இல்லை, இந்த மாதிரி இன்னும் நிறைய ChatGPTயோட ஆபத்துகளை நான் வந்து பார்த்துக்கிட்டு வரேன். ஸோ அது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் என்னால் சொல்லிட முடியல, அதனால தான் இப்போதைக்கு இவ்வளோ அப்படின்னு முடிச்சுக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் தயவுசெய்து என்னுடைய கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.